திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்ல. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணுவோம், அங்க போயிருச்சுங்க ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தாரு கூண்டோட காலி. அது அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு அதை விட்டு தொலைங்க. நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்ல. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்கதான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறிச்சிட்ட பிரசவம் தானே. அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே பிக்ஸ். அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. பயப்பில்லையா? நான் கேட்கறது பயப்பில்லை. அப்படித்தானே? பயப்பில்லை. அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகிறார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே தான் பேச்சு. இப்ப பயன்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்க போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடி சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க. இப்பதான் அரசியல்